friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மஸ்க்மெலன் மில்க் ஷேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஸ்க்மெலன் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதோட சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இதை பீல் பண்ணி நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ மஸ்க்மெலன் வந்துட்டு பீல் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்துட்டு மஸ்க்மெலன் வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கோங்க. லிட்டில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வந்துட்டு ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்துட்டு ஒயிட்டாக போட்டிருந்தோம். வெந்துடுச்சான்னு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்து இதை ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் ஷேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 250 ml. இதெல்லாம் 2 கப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால். இப்போ வந்துட்டு பால் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுலில் வந்துட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு 60 ml வந்துட்டு நான் கண்டென்சர்ட் மில்க் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கண்டென்சர் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்துட்டு நம்ம மஸ்க்மெலன் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மஸ்க்மெலன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் வந்துட்டு நல்லா மில்க் ஷேக் பதத்துக்கு வரும். மஸ்க்மெலன் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வந்துட்டு ஆற வச்சுடுவோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். மஸ்க்மெலன் மில்க் ஷேக் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் போட்டிருக்க சப்ஜா விதை அதுக்கப்புறம் சேமியாலாம் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சதுனால எனக்கு ரொம்ப இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ்லாம் கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்க்கல. நீங்கள் செய்யும்போது ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.